பிராந்தியத்தில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து போக்குவரத்து பாதித்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் எழில்குமார். வணக்கம் எழில்குமார். இந்த போக்குவரத்தை சரி செய்ய என்ன நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கள விவரங்கள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் இன்று மாலை அல்லது இரவில் தீவிர புயலாக ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்துள்ளது. இதனிடையே புதுச்சேரி மாநிலத்தின் யானம் பிராந்தியம் ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி அருகே உள்ளது. மேலும் இந்த மோந்தா புயல் காரணமாக யானம் பிராந்திய மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி புதுச்சேரி அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் தற்போது இந்த மோந்தா புயலின் காரணமாக யானம் பிராந்தியத்தில் 20 கிலோமீட்டர் வரை 30 கிலோமீட்டர் வேகத்திற்கு தற்போது தரை காற்றானது வீசி வருகிறது. இந்த காற்றின் காரணமாக புதுச்சேரியின் யானம் பிராந்தியத்தில் உள்ள அரசு விடுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் மிகவும் பழமையான மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளது. இந்த மரங்கள் சாய்ந்ததன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தீ அணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து வேரோடு சாய்ந்த மரங்களை அந்த மின் கட்டர் மூலம் வெட்டி அதனை அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் இதே போல் அந்த கோதாவரி ஆற்றங்கரையோரம் நிறுத்தி வைக்கின்ற படகின் ஒன்றும் முழுவதுமாக அந்த நீரானது உள்ளே சென்றது. அதனையும் வெளியேற்றி தற்போது அந்த படகை பாதுகாப்பாக கரையோரம் வைத்து வருகின்றனர். தற்போதுதான் யானம் பிராந்தியத்தில் லேசாக மழை பெய்ய தொடங்கியுள்ளது. மேலும் போக போக அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே யானம் நிர்வாகம் முழுவதுமாக அதிகாரிகள் தீவிர பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருவேளை ஏதேனும் அந்த தீவிர கனமழையின் போது பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை வெளியேற்றுவதற்காக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் உள்ளனர். இதேபோல் அனைத்து துறை அதிகாரிகளும் 24 மணி நேரமும் பணியில் இருப்பதற்கு முடுக்கிவிடப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.